hello, welcome back to our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ராகேஷ் இன்ஜினி 2.0 சேனலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரீசெண்டாக வந்து நம்ம யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து கேஸில் உள்ளே போனார் மீன்ஸ் அவருக்கு வந்து ஏதோ ஒரு காரில் வந்து ஃபோன் பேசிகிட்டே போனார் அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு மேலே ஏதோ தெரியாமல் இல்லை, அவருக்கு மேலே 3 புகார்கள் போட்டிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சித்து அவர் வந்து இந்த மாதிரி நிறைய ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து வந்து உள்ளு தூக்கி விட்டு கோத்து விட்டுட்டு போன மாதிரி ஒவ்வொருத்தங்களே யூடியூபர் எல்லாரையுமே வந்து இது பண்ண மாதிரி ஒரு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்து. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஆரஞ்ச் பிளஸ், வெல்கம் டு ராகேஷ் இன்ஜினி. இந்த சோஷியல் மீடியா அலப்பறைகளுக்கு அப்படியே கண்டென்ட் தேடிட்டு இருக்கும்போது சரி இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுல வர இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஆமா, ராகேஷ் இன்ஜினி சேனல்ல ஒரு மேல் வாய்ஸ்ல வரும். 2.0 இது ராகேஷ் இன்ஜினி. அதுக்கு எப்படி வாய் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகுது? பத்தின அலப்பறைகள்லாம் ஏன் நம்ம வீடியோவா பேச மாட்டேங்கிறோம் அப்படின்ற டவுட் எனக்கு வந்துச்சு. இந்த இன்ஃப்ளூயன்சரோட அலப்பறைகள்லாம் வீடியோவா போடணும்னா எப்படியும் ஒரு 20-30 எபிசோட் மேல போகுமாச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா அதெல்லாம் எடுக்காம அவங்கள சில பேர் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு போலாம். இதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான்ஸ் வியூ. இவருக்கு 4.31 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவரு ஜாலியா ஹோட்டலா போய் வெரைட்டியா சாப்பிட்டு காட்டி நமக்கு வீடியோ எடுத்து போடுவாரு. நாமளும் இந்த சாப்பாடு மேல ஒரு ஏக்கத்தோட சொல்ல விட்டுட்டு இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருந்த மனுஷன் திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என் வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. We are pregnant. நாங்க என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிக்க போறோம், அதுவும் துபாயில தான் போய் கண்டுபிடிக்க போறோம். ஆனா கண்டுபிடிச்சிட்டு வந்து சென்னையில ஃபங்க்ஷனை கொண்டாட போறோம், ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன். அதை வந்து வீடியோ எடுத்து போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வீடியோவோட வியூஸ்லாம் சும்மா பயங்கரமா போச்சு. கூடவே சேர்ந்து நீங்க பண்ணது ரொம்பவே இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸும் வந்துச்சு. இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடாது, ஜெண்டரை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுனால தானே அதை இந்தியால பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருந்து நீங்க ஃபாரின்ல கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்க நீங்க பார்ட்டி செலிப்ரேட் பண்ணா அது தப்பு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க. இவரும் அதுக்கு பயங்கரமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இவர் 1993ல பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கு இவர் என்ன குழந்தைன்னு தெரியுமா, ஆனா அப்போ அது பெரிய பிரச்சனை கிடையாது, பட் இப்போ அது பிரச்சனை, சோ நாங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு இர்ஃபானே சொல்றாரு. நல்ல விளக்கம் இல்ல, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ப்ரோ. சரிங்க, நான் வீடியோ டெலிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு. ஆனாலும் இந்த விஷயத்தை நாங்க கண்டிப்பா லேசா விட மாட்டோம், இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க. ஜெண்டர் ரிவீல் செய்து தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்ட இர்ஃபான். நெக்ஸ்ட் இந்த சேனல்ல இன்அப்ராப்ரியேட் क्वेश्चंस கேட்பாங்க. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டா அதை டபுள் மீனிங்கா வச்செல்லாம் பேசுவாங்க. இத பத்திலாம் நான் டீடைலா எதுவுமே சொல்ல விரும்பல. பட் இந்த சேனல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங்ஸ் அது சவுண்டா சொல்லு, எனக்கு கேட்கல. உனக்கு காக்காது. அதை பத்தியா எப்படி கிராஸில் போட்டு எப்படி எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கீங்க. இது வந்து எல்லா இதுலேயுமே இதோட வீடியோ வந்து தெரியாதனமாக ஒரு வீடியோவை பார்த்துட்டேன். நீ பார்த்துருப்ப, கிளாமரா இருக்குன்னே உள்ள போய் பார்த்துருப்ப. நான் போய் பார்த்தேன் தெரியுமா, இந்த பஸ்ல தான் இருந்துச்சு. என்ன அப்படின்ட்டு ஒரு பசங்க கூட பேசிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேசியிருந்தோம். லூசுத்தனமாக பேசிட்டு இருந்தேன். இப்போ அக்கா இந்த மாதிரி போட்டா நீ பார்க்க மாட்டேன் அக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த இதை காமிச்சிட்டு இருந்துச்சு. கண்டென்ட்டை தவிர்க்கும் அந்த மாதிரி ஒரு இது சென்னையில இருக்க விஆர் மால்ல ஒரு பொண்ணு கிட்ட பேட்டி கேட்டிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு கிட்ட தான் இருக்கும். அந்த பொண்ணு அவங்க லவ் ஸ்டோரியை சொல்லிடுச்சு. கேமரான்னு கூட யோசிக்காம கடகடன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஐயோ இதெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்வெஸ்டும் பண்ணியிருந்தாங்க. இவங்க அந்த பொண்ணு முன்னாடி அப்லோட்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த அந்த பொண்ணு, நமக்கு அப்பா அம்மா இல்லையே, நம்மள அண்ணன் தானே படிக்க வைக்கிறாங்க, நர்ஸா வேலை செய்யற இடத்துல நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல்ல எலி மருந்து குடிச்சு தற்கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலோட ஆங்கர் விஜய் ஸ்வேதா, கேமராமேன் யோகராஜ் அண்ட் ஓனர் ராம், இவங்க 3 பேருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சேனலை பத்தி பேசுறது நமக்குமே தேவையில்லாத அனிதா. அடுத்தது போலாமா? அடுத்து இந்த சேனல்ல போட்டு ஒரு வீடியோவால இந்த சேனலே பேன் ஆயிடுச்சு. கொரோனாலாம் முடிஞ்ச டைம்ல பெசன்ட் நகர் சென்னையில ஒரு பொண்ணு கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க.
அந்த பொண்ணு மாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச அடுத்த நாளே இந்த வீடியோ பயங்கர வைரலா போய் அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னதான் பேசினாங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நம்ம ஊர்ல எதெல்லாம் பப்ளிக்ல பேசவே கூடாதுன்னு நினைப்போமோ அது எல்லாமே பேசியிருந்தாங்க. யாருமே வந்துட்டு இந்த கேரட்டோ இல்ல வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா போய் மாட்டிக்கிது எல்லாம் ஒரே டாய் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் வச்சு அதுக்கப்புறம் இந்த சேனலை பேன் பண்ணி பேட்டி எடுத்த அந்த ஆங்கர் விஜே அசனை ஜெயில தூக்கி போட்டாங்க. பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ட்விஸ்ட் என்னன்னா இதுல கேஸ் கொடுத்தது யார் தெரியுமா? அந்த பொண்ணே தான். ஏன் நீங்களே பேசிட்டு நீங்களே கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு இன்னொரு சேனல் பேட்டி எடுத்தாங்க அந்த பொண்ணு கிட்ட. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க, அப்படியே சிலிர்த்துருச்சு. ஆமா நான் தான் பேசியிருந்தேன், ஆனா இது கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்காக 1500 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நான் பேசினேன். என்ன பேச வச்சுட்டாங்க. நான் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் தெரியுமா, எனக்கு எந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு தெரியுமா, ஆனா இப்படி என் பேர் மாறினது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த ஆங்கர் கேட்டிருப்பாரு, சரி 1500 ரூபாய்க்கு இப்படி பேசிருக்கீங்க, இதே 3000 கொடுத்தாங்கன்னா இதை விட அசிங்கமா பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க போய் 1500 ரூபாய் கொடுத்தாங்களா, அதற்கு உண்டான பேச்சு தானா? 3000 கொடுத்துருந்தா பேச்சு இன்னும் அதிகரிச்சிருக்குமோ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் தெரியுமா சொன்னாங்க? நான் ஒரு 33 குழந்தைகளை வளர்க்குறேன், அந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்களா நட்டனத்துல போய்? தெரியல. இல்லடி நான் பேசுறது கேட்டியா? கேரட் யூஸ் பண்ணுறது அது இதுன்ட்டு வல்கர். எனக்கு புரிஞ்சுது. எப்படி என்னைய கோத்து விடுற வீடியோல எனக்கு புரிஞ்சுது. பட் வந்து இல்லை அவங்க சொன்னது இது ரைட்டு தானான்ட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. இந்த அந்த குழந்தைங்கள வளர்க்குறீங்க, அதுக்காக தப்பான வழியில் வந்து இது பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த குழந்தைங்க பசியாக இருக்குமா? அண்ணா பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா நோ கமெண்ட்ஸ். இந்த விஷயத்த கேட்டதும் அப்படியே மனசு உருக்கிட்டங்க. காஞ்சி போய் கிடக்குறேன். இந்த 8 மாசம் சும்மா வேற லெவல்ல காஞ்சி போய் கிடக்குறேன். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? உருகிட்டு இருக்கல இந்த நேரம் பார்த்து ஏன்டா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல, புரியுதா? யாரா அந்த 4 பேரு? அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா ரசிகர்களின் ரசிகன் மணி. சிரிக்கோடா ரசிகர்களின் ரசிகன் மணி. சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். இவருக்கு 2.59 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கப்பா. இவரு அவங்க வைஃப் கனியோட சேர்ந்து தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. மணி கனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பிள்ஸ் கொஞ்சம் பாப்புலர் இன்ஸ்டாகிராம்ல. அதனால சில காலேஜஸ்க்குலாம் இவரை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பயங்கர வைரலா இருக்கு. அந்த வைரலான வீடியோ பார்த்துட்டு இன்னும் 2 காலேஜ்லயும் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பா. காலேஜுக்கு கெஸ்டா கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இந்த கும்பல்ல இருந்தீங்கன்னா போய் பின்னாடி பெஞ்சில் உட்காருங்க, உங்களை பூமர்னு சொல்லிடுவாங்க. நானும் பின்னாடி பெஞ்சில போய் உட்காந்துக்கிறேன். சரி, இவர் காலேஜ் பக்கம் போனதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இவருக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் சண்டை, அதனால தனித்தனியா வீடியோ போடுறாங்க. அதுவும் இருக்கட்டும். இவர் எதுல புண்ணா கேட்டானா இவரை பத்தின ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இல்ல அந்த வீடியோல இருக்கிறது நானே கிடையாது, நான் இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் வீடியோ கால் பண்ணி பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அந்த வீடியோல இருந்தது நாதான், ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டக்குன்னு அட்டென்ட் பண்ண, அப்படி இருந்ததை பார்த்ததும் டக்குன்னு கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நல்லவனா இருக்கா. அவனாயா நல்லவன்? இந்த விஷயத்துல இவங்க வைஃபும் இவருக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்புறம் இவருக்கு கேர்ள் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியா. இப்ப இருக்க ஜெனரேஷன்லாம் பார்த்து ஃபீல் பண்றதா இல்ல இவரை பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியலையே. அப்புறம் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த விஷயம் நவம்பர்ல நடந்தது. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ எனக்கு அடிக்கடி கால் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு அட்டென்ட் பண்ணேன். அப்ப போய் இப்படி இருந்துச்சு, அதை தப்பா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கூடவே அந்த கேஸா ஃபைல் பண்ணிருக்க டீடைல்ஸையும் போட்டிருந்தாரு. யாருக்காவது யாரையாவது பிடிக்கலனா அவங்களை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணணும் அவங்கள? இவங்கெல்லாம் தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா இந்த பாலிமர் நியூஸ் அப்புறம் இந்த நியூஸ் 7 இருக்கு இல்லையா, இந்த சேனல்ல எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணி நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த நியூஸ் 7ல அந்த ரிப்போர்ட்டர் இவருக்கு கால் பண்ணி பேசுற போன் கால் கான்வர்சேஷன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன். இவர் 2K கிட்ஸ் அஜித் குமார் மாதிரி, அதாவது அவ்வளவு அழகா இருப்பாரான்லாம் எனக்கு தெரியாது. பட் பைக் அப்படின்னா 90s கிட்ஸ்க்குலாம் அஜித் குமார்னா, 2K கிட்ஸ்க்குலாம் டிடிஎஃப் வாசன் தான். பைக் ரேசிங் பண்ணுவாரெல்லாம் தெரியாது. இவர் அந்த சூப்பர் பைக் வச்சு நிறைய பிளாக் போடுவாரு. அது மட்டும் இல்லாம போற இடத்துல நலத்தோட செய்யறது. அப்புறம் ஏதாவது குழந்தைங்க பார்த்து பைக்கை பார்த்து ஆசைப்பட்டுச்சுன்னா இந்த தங்கம் முறுக்கி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கே கொடுக்கறது. இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளு அப்படின்றதுனால இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. சொல்ல போனா 2K கிட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மணிக்கு
ஃபேனோ அது மாதிரி பாய்ஸ் எல்லாம் இவருக்கு ஃபேன். இந்த கன்றாவிலாம் பேர் சொல்லிட்டு இருக்கிற இவர் நார்மலாவே பசங்களுக்கு மத்தியில ட்ரெண்டிங்ல தான் இருந்தாரு. ஆனா ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி அது மூலமா பயங்கரமா வைரல் ஆனாரு. பட் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, தலைவன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது அப்படியே லைட்டா முறுக்கிருக்காப்ல. இந்த முறுக்கி பக்கறியா தங்கம் அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு முறுக்கிருக்காப்ல. அதே ஏடா கூடமாயி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கேக்கு? அப்ப பிரேக் இல்லையா? அதனால அவருக்கு அவரோட லைசன்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு அண்ட் கோர்ட்ல கேஸும் ஆயிடுச்சு. வார்னிங் கொடுக்காம ஏன் லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா பைபிள்ல ஏகப்பட்ட தடவை வார்னிங் வாங்கியிருக்காரு. நான் சொன்னல இவர் பிளாக் பண்ணுவாருன்னு. அப்படி பிளாக் பண்ணும்போதெல்லாம் இந்த ஸ்பீடோமீட்டர்ல பாத்தீங்களா நான் இவ்வளவு ஸ்பீட்ல போனேன், பாத்தீங்களா நான் 180 ஸ்பீட்ல போனேன் அப்படின்லாம் போட்டு காட்டினாரா. அதனால டோட்டலாவே இவரோட 2 வீலர் லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அப்புறமா வந்து இப்போ 10 வருஷம் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது. அந்த ஆக்சிடென்ட்க்கு டிடிஎஃப் ஆசனும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. நான் ரேஷ் டிரைவிங் பண்ணல, அப்படியே பைக்கை திருப்பினா அது ஒரு சூப்பர் பைக்குங்க, அதனால டக்குனு போயிடுச்சு. முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியே கை வச்சு ஒரு மாதிரி ஆதர டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே தூக்கிடுச்சு. ஏய் போய் சொல்லாத. சரி சார், நீங்க பேஷனை பர்சூ பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னாரு. உடனே அதான் லைசன்ஸை பிடிக்கிட்டாங்களே, அது நான் எப்படியாவது ஃபாரின்ல போயாவது பண்ணிடுவேன், அதான் பாஸ்போர்ட்டையும் பிடிக்கிட்டாங்களே, ஏன் எப்படியாவது பண்ணுவேங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. சரி இந்த விஷயம்லாம் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பெருமூச்சு விடுற கேப்ல அவர் கார்ல போகும்போது போன் பேசுற மாதிரி ஒரு vlog ஒன்னு எடுத்து போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேரு நீ பைக் லைசன்ஸை பிடிங்கியும் தெரிந்தலையா, ஒரு கார் லைசன்ஸ் போகணுமா அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னே அவரும் எவ்வளோ பேரு ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு அவங்க எல்லாம் நிறைய பேர் கொன்னுட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் இளைஞர்களை கெடுக்கிறேன்னா, தெருக்கு தெருக்கு டாஸ்மார்க் இருக்கு, அதெல்லாம் இதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வெகுண்டு எழுந்துட்டாரு. சிட்டிக்கு கோவம் வருது. இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் ஒத்துக்கிட்டாலும் ஒரு சில பேர்லாம் இன்னும் இவர் மேல கண்ணாத்தான் இருக்காங்க. தம்பி பார்த்து பத்திரம். சரி கார் லைசன்ஸையும் புடுங்க பாக்குறாங்கன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம விஜய் சித்துவும் தான் போன் பேசுறாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கோத்து விட்டாங்க. சரி சோசியல் மீடியால ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, மத்தபடி யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரமா பார்த்து அதுக்கு ஒரு லாயரமா போய் அவங்க மேல கேஸ போட்டு விட்டாங்க. இதுல கூட டிடிஎஃப் மேல போட்டிருந்தாங்களா, அதே மாதிரி அவரும் வந்து வாகனத்தை ஓட்டிக்கிட்டே வந்து செல்போன் பேசிட்டு. அட போடா, என்னடா வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம அவங்க வீடியோல சில ஃபில்தியான வேர்ட்ஸ், அதாவது தரக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டாங்க. டிராஃபிக் வயலேஷன் ரூல்ஸ் மீறினதுக்காகவும் தகாத வார்த்தையில வந்து யூஸ் பண்ணதுக்காகவும் இங்க சைபர் செல்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இல்லை இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபோன் வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கையில் பேசிகிட்டு இருந்தது தான் தப்பா, இல்லை இந்த இன்பில்டாக வந்து டேப்ல அந்த காரில் வச்சு கால் பேசுவாங்க, இன்ஃபோடைன்மெண்ட் டேப் கிடையாது, ஏதோ ஒன்று எனக்கு அது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். அதுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் டக்குன்னு வரல. அந்த மாதிரிலாம் வச்சு கால் பேசிட்டு டிரைவ் பண்றாங்கல்ல, அதுதான்மா. இப்போ ஓகே நீங்க கேட்க வர்றது புரியுது. அந்த மாதிரி இதுல பேசினா தப்பு இல்லையா அப்படிங்கிற அதான். அப்ப அதுவும் தப்பு தானே. அதாவது அதுக்கு தான் நிறைய பேர் வந்து விளக்கமான ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. நிறைய பேர் விளக்கமாரையும் பார்க்கல. நீ விளக்கமாற பார்க்கலையா? அந்த நிறைய பேர் கூட பண்ணியிருந்தாங்க. இது வந்து மேலிடத்துல உள்ளவங்க கூட பண்ணியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாரு இர்ஃபான் சொல்லக்கூடியவர். அவர் வந்துட்டு நம்ம சிஎமோட மகனை வந்துட்டு பேட்டி எடுக்கும்போது 2 பேரும் கேமராவோட தான் வந்து வீடியோ பண்ணிட்டு தான் அவர் சிரிச்சே வீடியோ பண்ணிட்டு போனார். அப்போ அவரு போய் ஒரு இடத்துல போய் தெரியாமல் போய் மோதி இருந்தால் அது வந்து பெருசாக வந்திருக்காது. இப்படி சின்ன ஒரு யூடியூபர் பண்ணுறத வந்து பெருசாக எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போய் பேசியிருந்தார். இப்போ நான் வந்து அந்த டாபிக்குள்ளேயே வரலை. நான் என்னோட கொஸ்டின் எதுனா, ஃபோன் இப்போ ஃபோனை வந்து இப்படி வச்சுட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசுகிறது தப்பு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இது தப்புனா அந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் அதில் பேசிட்டே ட்ரைவ் பண்ணுவாங்கல்ல, அப்போ அதுவும் தப்பு தானே. அதான் அது வந்து இன்னொருத்தவங்களும் சொல்லியிருந்தது என்னென்னா, இது வந்து அவர் வந்து ஒரு பிளாகாக, அதாவது ஒரு யூடியூப்பில் இருக்கக்கூடியவர், அவர் என்ன பண்ணாலுமே அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடும்போது அதில் வந்து சில தப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்க. அதை வந்து அவர் வீடியோவாக பண்ண போய் தான் அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சு, இப்படி தெரியாமல் நிறைய பேர் பேசிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து வெளியே தெரியாது.
அது பார்த்தா வந்து அது சட்டப்படி அது தப்பு பண்ணக்கூடாது. அப்படி பைக்கில் போகும்போது ஃபோனில் பேசுகிறதும் சரி, காரில் போகும்போது ஃபோன் ஒதுக்கி ரோட்டில் நம்ம என்ன எப்போ யார் எப்படி டர்ன் பண்ணுவாங்க, எந்த மூடில் வருவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதை ஒதுக்கி பேசுகிறது தான் கரெக்டு. அதனால் நான் இப்போ விஜய் சித்து பண்ணது கரெக்டுன்னு சொல்ல வரல, டிடிஎஃப் பண்ணது கரெக்டுன்னு சொல்ல வரல. 2 பேர் பண்ணதுமே தப்பு. இப்போ நான் வந்து அதை எதுவுமே ஆப்ஷனலாக பண்ணலை. எனக்கு வந்து ஒரு டவுட் வந்தது. ஸோ எல்லாருமே வந்து இதை மட்டுமே சொல்கிறாங்களே, அப்போ அப்படியுமே வந்து நிறைய சீன் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். நிறைய பேர் டிரைவிங்கில், கார் டிரைவிங்லாம் பர்சனலாக எல்லாருமே பேசிட்டு தான் வந்து ஓடிட்டுருக்காங்க. நீ என்ன சொல்ல, இன்றைக்கி நான் பைக்கில் வந்துருக்கும் போது யான் முன்னாடி போகிறேன், இப்படியே ஃபோனை வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். நான் பின்னாடி வச்சுட்டு போகிறேன். அவர் விஜய் சித்தோட சேனலை வந்து பிளாக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வேற வந்து இடையில யூடியூப்ல வந்து பேசிட்டு இவர் வண்டி ஓட்டி போனதுக்கு இவன் இது இன்னொரு வீடியோ நான் பார்த்துருந்தேன். இப்போ இதில் ஒரு கேஸில் ஒரு வாதாடுறதுக்குன்னு ஒருத்தர் வந்து நின்னார் தெரியுமா, அந்த பொண்ணோட இன்னொருத்தர் வந்து நின்னார் தெரியுமா, அவர் வந்து அவரோட பாலிய ஸ்நேகிதன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்தால் மட்டும் ஆமாம், டிடிஎஃபோட ஃப்ரெண்ட் அவர் அது ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து அவங்க 2 பேரும் அந்த ஒரு கோயிலில் வந்து சேர்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸையும் வச்சு காமிச்சிருந்தார். ஏன் இவர் விஜய் சித்து மேலே கேஸ் போட்டார் அப்படின்னா, இவருக்கு வந்து டிடிஎஃபோட ரொம்ப நெருங்கிய ஒரு ஸ்நேகிதர். இப்போ வந்து டிடிஎஃப்க்கு அது தப்புனா அது மிச்சம் யார் பண்ணாலுமே அது தப்பு தான். ஆனால் வந்து பர்சனலாக அவர் மாட்டிக்கிட்டாரே சொல்லிட்டு இது அப்படின்றது ஒன்று. சித்து அண்ணாவோட சேனலை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களாமா. ஆமா, அது பிளாக் பண்றது அதுல வந்து அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல. அப்ப அதுக்கு இன்னொரு வக்கீல் வந்து பேசியிருந்தாப்புல, அது வந்து அவர் பண்ணது தப்புனா அதுக்கு மட்டும் கேஸ் பண்ணணும். ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் சேனலை பிளாக் பண்ணணும்னு சொல்றது வந்து அது வந்து தப்பு இல்லை. அது தப்பு தான். அவர் பண்ணது ஃபோன் பேசுனது தப்பு தான். அதுக்கு தான் நம்ம வக்கீல் விக்னேஷ் ப்ரோ இருக்காங்க, அவங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. விஜய் சித்துல நம்ம இந்தியன் ஆக்ட் படி அதில் ஒரு சம் ஆக்ட் வந்து எனக்கு அது சரியாக சொல்ல தெரியல. சம் ஆக்ட் படி அது வந்து வயலேஷன் தான், வயலேஷனுக்குள்ளே தான் வருது. அப்போ அதுக்கு வந்துட்டு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் சிறை தண்டனை, ஒரு வந்துட்டு ஒரு 10,000 சம்திங் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து இது கட்டணும். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து அந்த ஜெயிலுன்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபோன் பேசின ஒரு இதுக்காக ஜெயிலில் போடுற அளவுக்கு யாருக்குமே வந்து அது வந்து உரிமை கிடையாது. ஃபைன் அமௌண்ட் ஒரு 10,000, ஒரு 5,000, 6,000 அந்த மாதிரி வரும். அதை மட்டும்தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் விக்னேஷ் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாப்புல. விஜய் சித்து மேலே வந்து இந்த கேஸ் போட்டிருந்தாங்களா, அந்த இதுக்கு வந்து அவர் பேசியிருந்தார். இவர் டிடிஎஃப் வந்து அரெஸ்ட் பண்ண இதுக்குமே வந்து அவர் பேசியிருந்தார். ஸோ நிறைய ஆக்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து ஏன் இப்படி ஒருத்தர் வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி பண்ணணும். ஏற்கனவே அவர் ஒரு வீலிங் பண்ணுறார், நம்மளுமே அவர் வந்து வீலிங் பண்ண வீடியோ போட்டு நம்ம அந்த பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து நம்மளை வேற ஊற்றிருந்தாங்க அதில். அப்போ நமக்கு விஷயம் தெரியாது, அவங்க என்ன பண்ணாங்க யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் நம்ம பேசிடுவோம். ஆனால் இது ஒருத்தன் பண்ணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை மாட்டி விட்டு இன்னொருத்தன் பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான்ன்றது அவன் சேனலை முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வளர்றவனை தடுக்கிறது வந்து தப்பு. யாரையுமே வந்து முடக்க வேண்டாம். நான் என்னோட ஒரு இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே வந்து முடக்க வேண்டாம். வளர்றவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க செயலை நீங்கள் செய்ய விட்டாலே அவங்க பாட்டுக்கு அவங்க ஒதுங்கி தான் போகிறாங்க. இது ஒரு சில பேர் அந்த வீடியோக்களை பார்க்குற ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா, இவன் அப்படி இருக்கானே, அவன் அப்படி இருக்கக்கூடாது, இது ஸ்டமக் பர்னிங்னு சொல்லுவாங்க திரும்ப, அந்த ஒரு இதில் பண்ணுற மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது. வாங்க மிச்ச வீடியோ பார்த்துட்டு பேசலாம். வம்பு தும்புக்காச்சும் போனதா சும்மா போயிட்டு இருந்தவனே சரி வா உள்ள போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. சரி, இப்ப டிடிஎஃப் வாசனுக்கும் விஜய் சித்துக்கும் யார் முதலில் செல்வது அப்படின்னு ஒரு போட்டியே நடக்க போகுது. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்பாஸ் ட்ராக். இவரு நவரசத்தையும் காட்டி நடிப்பாரு. அந்த நவரசம் உங்களுக்கு புரியாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் பேசுற அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த டயலாக கீழேயும் மென்ஷன் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி அவர் எடுக்கிற கண்டென்ட்லாம் கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன், அப்புறம் லவ்வர்ஸ்குள்ள இருக்க கான்வர்சேஷன், அப்புறம் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணுவாரு. அவருக்கும் நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ரொமான்டிக் பாய் அப்படின்ற பேர்ல சுத்தி வந்துட்டு இருந்தவரோட மண்டைக்குள்ள ஒரு ஐடியா முளைச்சிருக்கு. நம்ம ஏன் ஒரு புது கான்செப்ட் யோசிக்க கூடாது? டியூஷன் டீச்சர் அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவுல நடக்கிற ரொமான்ஸ்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் பார்த்த சில பேர் தோ சிக்கிட்டால அப்படின்னு வேகமா ட்விட்டர் பக்கம் போய் போலீஸ் போலீஸ் ஆஃபென்ஸ் கண்டென்ட் ஆன் மைனர் கேர்ள்ஸ் அப்படின்னு போலீஸ் அட்டாக் பண்ணி போட்டாங்க. அவ்வளவுதான், தம்பி அழகா கூட்டு போய் 3 மாசம் நல்லா கவனிச்சு அனுப்பியிருக்காங்க. வெளியில வந்த தம்பியும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. நான் எந்த தப்புமே பண்ணலங்க, என்னோட பொங்கல், நியூ இயர், தீபாவளின்னு எல்லாமே ஜெயிலே போயிருச்சு. நானும் 2 அக்கா, ஒரு அம்மா, இந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா நான் வந்திருக்கேன்.
நடிக்காத அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. அதோட இவர் இந்த வீடியோ எல்லாம் எதுக்கு தெரியுமா பண்றாராம், எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துல தான் பண்ணியிருக்காராம். போட்ட வீடியோக்கள் எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் போட்டேன். அட வேணும் சாகலன்னு பாக்குறியா? எது எப்படியோ தம்பிக்கே புரிஞ்சிருக்கும், இனிமே நம்ம அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ண வேணான்னு. ஓகே ஆரஞ்சு பிளட்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ மூலமா யாரையும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸோட வாழ்க்கை என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க அவங்கலாம் அப்படின்னு சொல்ற நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸா இருந்தாலுமே இந்த மாதிரி வெரைட்டியா பிரச்சனைலாம் வரும் அப்படின்றத தெரிவிக்கிறோம். சரி, see you all in next video. Until then, tata, bye bye from Rakesh and Jenny. அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுல வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வந்து நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் வீடியோ போடுவாங்களா விளாகர்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சொல்கிறவங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸை விட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதுதான் கரெக்டான பேர். அதை வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் வந்ததுனால அதில் வந்து இன்ஃப்ளூயன்சர்னு மாறிடுச்சு, அவ்வளோதான். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு 30 நிமிஷம் அவங்க லைஃப் ஸ்டைல் விளாக் பண்ணுறாங்க அப்படின்னா 30 நிமிஷம் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கு மிச்சம் அந்த 24 மணி நேரத்தில் மிச்சம் இருக்கிற 23.5 மணி நேரமும் என்ன நடக்குதுங்கிறது வேறு யாருக்கும் தெரியாது. பார்க்குற அந்த விஷயங்களை வச்சுட்டு ஓ இவங்க இப்படி தான் இருப்பாங்களோ, இவங்க இப்படி தான் இருக்கிறாங்களோன்னு நினைக்கிற நிறைய பேரை வந்து நாங்களுமே வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா நாங்களுமே வந்துட்டு வீடியோஸ் பண்ணுறோம், எங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து எடிட்டுக்குள்ளே போயிடும், அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நம்ம வந்து ஒரு சைடில் வந்து சிரிப்பான ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எங்ககிட்டேருந்து என்ன விரும்புவீங்களோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கொடுப்போம். அதுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் வரும், நிறைய சிக்கல்கள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது அந்த விளாகர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற அவங்க ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோக்காக எவ்வளோ நேரம் மெனக்கிடுவாங்க, எத்தனை மணி நேரம் மெனக்கிடுவாங்கன்றதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பற்றி பேசுனா அது நிறைய இருக்கும். ஆனால் என்ன, இந்த கமெண்டில் வரக்கூடிய தற்குறிகள் என்ன பண்ணுவோன்னா, நீ என்ன அப்படி தானே இருக்க, நீ இப்படி தானே இருக்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து வேறு விதமாக வந்து போர்ட்ரேட் பண்ணி விட்டுரும். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது தெரியாமல் போய் போர்ட்ரேட் பண்ணி விட்டு அது வந்து அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயராக கூட மாறிடும். இவங்க என்ன எல்லாம் உண்மையாக காட்டணும்னு நினச்சி காட்டுவாங்க. உங்களை நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்து சிரிக்க வைக்கணுமே தள்ளி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதாக நிறைய பண்ணி விடுவாங்க. அது கூட இந்த தற்குறிகளுக்கு இது வேறு மாதிரி தெரியும். அது பண்ணிட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கும்போது அது வந்து நமக்கு ஒரு பேக் ஃபயராக கூட வந்து நிற்கிறதுக்கு உதாரணங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நிறையவே பார்த்துருக்கோம். வர்றது எங்கே இருந்தாலும் வரதான் செய்யணும். அவேர்னஸாக நம்ம தான் இருந்துக்கிடணும் எல்லாம். அதுக்காக இந்த யூடியூப் வீடியோவை எடுத்துகிட்டு வந்தோம். யூடியூப்பை பற்றி வீடியோ இருந்ததேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா உள்ள நிறைய சம்பவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது இப்போ தான் நீங்கள் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்ன நாங்கள் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல ஏதுன்றதை கமெண்டில் மறக்காமல் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்